ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நம்மளோட தகவல் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ்களை அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஒரு சிலர் இன்னமும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் அப்படின்னு சொல்லி வந்து இருப்பாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய பசியின்மையை தூண்டப்படுறது தான். இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கண்டறிந்த ஒரு விடயம். இதை வந்து பல பெண்கள் கூட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஆண்கள் வந்து இதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா இது பெண்களுக்கு தான் விரதம் இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை கண்டா விரதம் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன் பெண்கள் தான் விரதம் இருக்கணும், ஆண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்மீகத்தில் அதிகப்படியாக பெண்களுடைய நாட்டங்கள் வந்து இருக்கிற மாரி மாற்றி கட்டமைச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மை சொல்லப்போனால் அப்போ அந்த காலத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே வந்து அவங்களுக்கு வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவானுச்சு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீர் ஆகாரம் அறிந்துட்டு வேலைக்கு ஓடிடுவாங்க. ஓகேங்களா. அதன் பிறகு பெண்கள் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள ஒரு 9 மணி ஒரு 10 மணி வாக்கில் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த காலத்தில் கிராமத்தில் நடந்துகிட்டு இருந்த ஒரு விடயம். விவசாயி குமிஞ்சு நிமிந்து அந்தளவு ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு ஊற்றும், நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து வெளியேறும், எனர்ஜி டவுன் ஆகும். இவங்களை அப்போ வந்து அந்த நீர் ஆகாரம் பாடி ஃபில்ட்ரு பண்ணுறது இல்லாமல் ஒரு எனர்ஜி கொடுத்துருந்துச்சு. அதன் பிறகு கரெக்டாக பசி தூண்டப்பட்டு சாப்பாடு வரும். இது வந்து ரெகுலராக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விரதம். ஓகேங்களா. பசி தூண்டப்பட்டு சாப்பிட்றது அதுக்கான உழைப்பு அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம உடல் உழைப்பு இல்லை, ரெண்டாவது பசிக்காமல் சாப்பிட்டு நேரத்தில் வேலைக்கு போகணும், ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லி பசிக்காமல் சாப்பிட ஆரம்பிக்கிறேங்க. அப்போ எப்படி போய் உடம்புல வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து பசியின்மை தூண்டினா தானே நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து விட்டமின்ஸாக மாற்றும். பசிக்காமல் லோடு வந்து ஃபில் பண்ணுறீங்க, ஓவர் லோட் மாரி இது கணக்கு. ஓகேங்களா. தேவைக்கு ஏற்ப தான் கொடுக்கணும், தேவையில்லாமல் கொடுத்தீங்கன்னா அது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா என்னடா பிடிச்சி திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம கேட்கவே இல்லையே இப்போ பாட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கே வந்து பாருங்கள், பணம் உங்கள்கிட்ட இருக்குது, எந்த தேவையும் இல்லை, இப்போ நான் பணம் கொடுத்தா உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க, கஷ்டப்படுறீங்க, ரொம்ப பணம் கையில் கொஞ்சம் கூட இல்லை, அதுவும் குறிப்பாக ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ ஒரு சூழ்நிலை, அப்போ நான் பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன், யார் எவருன்னே கூட தெரியல அப்படிங்கும்போது கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தெய்வமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் கேட்கும் போது கிடைக்கிறது தான் அது ஹெல்ப், உதவி. அதே போல் தான் நம்மளோட உடலும், நீங்கள் கேட்கும் போது உங்கள் உடல் கேட்கும் போது கொடுத்தா தான் அதுக்கான மருத்துவ குணமாக மாறும். கேட்காமல் கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வாமை. ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை பெண்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் வந்து இதை கடைப்பிடிப்பாங்க. ஓகேங்களா. மினிமம் வெள்ளிக்கிழமை, சனி, செவ்வாய் இதுபோல் விடயங்களில் இந்த விரதம் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து ஒரு சில மாதங்களில், அதாவது பண்டிகை சமயத்தில் ரொம்ப விரதம் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முன்னோர்கள் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அதை வந்து ஒரு சில மூட நம்பிக்கையாக ஆன்மீகத்தில் கொண்டு போய், ஏன்னா ஆடு மாடு அதோடைய வேலையை எப்பயுமே ரெகுலராக ஒரே மாரி தான் செய்யுது. இப்போ மனிதர்கள் நாம் தான் வந்து கால் சூழ்நிலை புரிஞ்சிக்காமல் நம்ம பகலில் தூங்குறங்க, இரவு தூங்குறதில்ல, காலையில் சாப்பிடக்கூடிய உணவை இரவு சாப்பிட்டு நம்ம ஜெரிமானத்தை பாதிக்கப்பட்டு ஃபுட் பாய்சன் ஆகுது, நம்ம பாடி வந்து கெட்டு போகுது. அதே இரவு சாப்பிட்றத பிடிச்சி காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க, அதையும் ஒழுங்காக கூட சாப்பிட்றது கிடையாது. அதனால் இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். விரதம் அப்படிங்கிறது எதற்காக, அந்த விரதம் சார்ந்த ஒரு சில விடயங்கள் இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து கழிவுகள் வந்து நம்ம உடம்புல அதிகப்படியாக தேக்கப்பட்டு இருக்குது. அந்த காலத்தில் கழிவுகளை வந்து ஈஸியாக வந்து வெளியேற்றினாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி கழிவுகள் வந்து நம்ம வெளியேற்றுறங்கிற பெயரில் பல கெமிக்கல் சார்ந்த விடயங்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. அதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அவங்களா அந்த காலத்தில் வந்து கரெக்டான நம்ம வழிமுறைகளை கட்டமைச்சாங்க. அதுக்கான கால சூழ்நிலை இயற்கை கை கொடுத்துச்சு. இன்றைக்கி இயற்கையும் கை கொடுக்கல, நாமளும் வந்து கரெக்டான வழியில்னு சொல்லி தப்பான வழியில் போயிட்டுருக்குறேங்க. ஒரு புரிதல் கிடையாது. ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னாவே அதை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு முட்டாள்தனமான தனத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோங்க. நம்ம அதை வந்து கண்டறிஞ்சு ஆய்வு பண்ணி நம்ம உடம்புக்கு ஆகுமா ஆகாது, அது எந்த அளவு கொடுக்கணும், என்ன ஏதுங்கிறது எதையுமே வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு 5 அறிவு கொண்ட ஒரு விலங்குக்கு தெரியும் இந்த மூலிகையை, இந்த கீரையை நம்ம சாப்பிடக்கூடாது, இதில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு வேளை ஒவ்வாமையாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வெளியேற்றணும்னு தெரியும். ஓகேங்களா. அதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதாவது உடல் கழிவுகளை எப்படி வெளியேற்றணும், ஜீரணம் பாதித்தா அதை எப்படி வந்து அதில் உள்ள தீமைகளை வந்து நம்ம மீளணும், வயிற்றை எப்படி சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் நான் கிளியராக சொல்கிறேன். இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து பசியின்மையை வந்து தோன்றது தான் முக்கிய காரணம். அதனால தான் சொல்கிறேன், வாரம் ஒரு முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் வெறும் லிக்யூட்டாக. ஓகேங்களா. நீங்கள் சண்டே வந்து நீங்கள் வந்து அது முடியாத காரியம். ஏன்னா பல பேர் வந்து நான்வெஜ் இதுமாரி எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஆசை தீர சாப்பிட்ற நாளாக இருக்கும். அதனால் நான் வந்து எதுவும் நான் சொல்லலை.
ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு லீவு கிடைக்கிது அல்லது மாதம் ஒரு முறைனாச்சும் கட்டாயம் ஒரு நாள் பட்னி கிடந்து பாருங்கள். பட்னினா நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்த போகிறது கிடையாது, ஜூஸ் குடிக்காமல் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஃப்ரூட்ஸு, நீர் சார்ந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது. நம்மளோட பாடியில் வந்து 80% வந்து நீரால் தான் கட்டமைச்சிக்குது. நீருங்கிறது அவசியமான ஒன்று. கண்ணுக்காகட்டும், ஸ்கின்னுக்காகட்டும், முடிக்காக இருக்கட்டும், உடம்பு கழிவுகளை வெளியேற்றுறதாகட்டும் நீர் அவசியமான ஒன்றாக இருக்குது. அதனால் நீரை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, நம்ம பற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது அது வந்து தவறான ஒரு முட்டாள்தனம். ஓகேங்களா? அதை நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். அந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு 1 days நீங்கள் பட்னி கிடந்து பாருங்கள். ஓகேங்களா? அதாவது கொலைப்பசின்னு சொல்லுவாங்க, அது வரணும் உங்களுக்கு. கொலைப்பசி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதுமாரி நீங்கள் இருந்து பாருங்கள், ஒரு நாள் இருந்து சாப்பிட்டு பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றது அனைத்தும் சத்தாக எப்படி உடம்பு மாற்றுதுன்னு பாருங்கள். முடியலையா? ஒரு நேரம் நான் சாப்பிடாமல் இருங்க. முடியும். ஒரு நேரம் சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியும்னா மதியம் சும்மா வெளுத்து கட்டலாம். இதை தான் நம்ம யுனானி ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹைதராபாத்தில் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது காலையில் பத்தி உணவு கொடுப்பாங்க. 4 இட்லி அம்மா உணவகத்தில் இருக்கிற மாதிரி 4 இட்லிங்க, அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் தாங்காது. ஆனால் நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. அது ஒரு பரவாயில்ல, சூடாதும் 3 நேரமும் கிடைக்கும். அதை தாண்டி உப்புமா சும்மா கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவு, அதை தாண்டி வந்து கிச்சடி கொஞ்சமாக. ஓகேங்களா? அதனால் காலையில் உணவு வந்து எது கம்மியாக கொடுக்குறீங்க, எங்களால் பசி தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறீங்க, சாப்பாட்டில் அதிகமாக ஆர்வம் இல்லைங்க போய் கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இது பற்றி உணவுங்க, உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்கள் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, தண்ணி இப்படி குடிங்க காலையில். ஓகேங்களா? பச்சை காய்கறி, கீரைகள் சாப்பிடுங்க. சாப்பாடே வெறும் அரிசியே சாப்பிட்டுட்டு இருந்தால் எந்த வியாதியுமே வந்து குணமாகாதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தினாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன், காலையில் உணவு முறைகளை பச்சை காய்கறி, கீரைகள், பழங்களாக எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு வாரத்தில் 6 நாள் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் கொஞ்சம் வயிற்றை வந்து பட்னி போட வச்சு அதை வந்து பசிக்குது சாப்பாடு சீக்கிரம் கொடுன்னு கேட்க வைங்க. கேட்க வச்சு சாப்பிடுங்க பாருங்கள். அதன் பிறகு தான் உங்களுக்கான ஊட்டச்சத்தை அதிகரிக்கும் உங்கள் உடம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளஸ் பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் மேலும் அப்போ தான் நான் பேசுகிறது ஓகே, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், கரெக்டான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, நம்மளுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு உத்வேகமாக இருக்கும். இன்னும் பல தகவல்களை நான் கண்டறியக்கூடிய திறனை வந்து என்னுடைய மேம்படுத்திக்குவேன். ஓகேங்களா? அதுதான். அண்டு நான் இன்னும் எவ்வளோ ஆய்வுகளுக்கு உட்படுத்தியிருக்கிறேன். ஹீலர் பாஸ்கருடைய அவருடைய தகவல்களை பின்பற்றிட்டுருக்கிறேன். அதை தாண்டி நம்மாழ்வாரோடைய இயற்கை சார்ந்த வாழ்விலும் இப்போ நான் கற்றுக்க தான் போகிறேன். ஓகேங்களா? நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு நான் வரலைங்க, இப்போ தான் கற்றுக்க போகிறேன். நீங்களும் என் கூட பயணித்து நீங்களும் கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி ஒவ்வொன்றும் விடையும் இப்போ பாருங்கள், கண்ணை கூசுது, நல்ல வெயில், சன் வெயில். ஓகேங்களா? என்ன பண்ணுறதுக்கு, வேலைக்கு போகணும், நம்ம பழைய மாரி வெயிலில் நிற்க முடியல, அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டு நான் வந்து க்யூர் பண்ணி காமிக்கிறேன். ஒயிட் பேச்சஸ் ஆகட்டும், மற்ற வியாதிகளுக்கும் நம்மளோட விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நேச்சுரல் லைஃப் ஸ்டைலில் பல வைத்திய முறைகளை நாங்கள் கட்டமைச்சு நம்ம வந்து பண்டைய காலகட்டத்துடைய முயற்சி, அந்த வைத்திய முறைகளை இன்றைய காலகட்டத்துக்கான ஒரு மாற்றங்கள் செஞ்சு பக்க விளைவின்றி பண இழப்பின்றி நம்ம அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்க முடியும், வராமல் தடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவில் விடைபெறுகின்றேன். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நான் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.